அதனால சுக்ரீவ சுச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவருடைய பழைய உருவமானது வந்துருத்தான். பெருமாளுக்கு சத்தியமூர்த்தின்னு ஒரு பேர் உண்டு. திருமையம்னு எங்கள் அப்பாலாம் வளர்ந்த ஊரு புதுக்கோட்டைக்கிட்டே இருக்கிறது. அந்த ஊரில் இருக்க பெருமாளுக்கு பேர் சத்தியமூர்த்தி. அந்த ஊரில் பிறந்தவர் தான் பழைய காலத்தில் இருந்த சத்தியமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடர். அவருடைய சிஷ்யர் தான் காமராஜர். அவர் நிஜமாவே சத்தியமூர்த்தியாக தான் இருந்தார். அந்த சத்தியமூர்த்தியான பெருமாளை எதிரில் பார்த்தார் இல்லையா, அதனால் பொய் சொல்லவே வரலை ஹனுமாருக்கு. அடுத்து ஹனுமான் நான் என்ன செய்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு கம்பர் அழகாக சொல்கிறார். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன். இந்த மலையில் இருக்கக்கூடிய பருதி செல்வன், பருதினா சூரியனுடைய குமாரனான சுக்ரீவனுக்கு ஏவல் செய்கிறேன், அவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லி நீங்கள் எதற்காக வந்திருக்கேன்னு அவர் கேட்குறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறார். அப்பயே ராமன் பார்க்குறார், எப்படி பேசுகிறான்னு பார்த்தே அவன் சாதாரண வானரன்னே நினைக்கக்கூடாது. லக்ஷ்மணா எப்படி பேசுகிறான் பாரு, ஒவ்வொரு வார்த்தையும் மணிமணியாக பேசுகிறான். எப்படி ஒரு ஒரேட்டர் எப்படி பேசணுமோ அதை ஆஞ்சநேயர் அப்படியே பேசினார். எம்பிஏல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல யாரோ சொன்ன டெஃபினிஷன் எடுத்துகிட்டு ஆஞ்சநேயரை பற்றி சிலபஸ் வச்சாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு அழகாக பேசுகிறார். அதை பார்த்து ஆஞ்சநேயர் ராமர் அசந்தே போயிடுறார். சுக்ரீவனை பார்க்கணுங்கிறார். சுக்ரீவனோட சக்கியம் வச்சுக்கிறார், நண்பராகிறார். அடுத்ததாக வாலிவதம் நடந்தது. அந்த வாலிவதத்திற்கு அடுத்து அப்பயே இவ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான், மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு. என்னென்னா, சுக்ரீவனுடைய மனைவியை வாலி அபகரித்து வச்சுருந்தான். என்னுடைய மனைவியை நீ என்கிட்ட சேர்த்துரு, அதாவது வாலியை கொன்று. இப்போது அதே மாதிரி நான் உன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டுண்டா. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு ராமர் சீத்தையை தேடுறதுக்கு வானரங்களை எல்லாம் எப்போ அனுப்புகிறேன்னு கேட்கும்போது, இப்போ மழைக்காலம் போனால் என்னுடைய வானர சைன்யத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த மழைக்காலம் முடியட்டும் அப்புறமாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த சீசனும் முடிஞ்சது. ராமர் வெயிட் பண்ணி பார்த்தவர் ரொம்ப கோபமானார். அவர் ஒரு கர்ஜனை பண்ணார். லக்ஷ்மணர் போனார். பயந்து போய் சுக்ரீவன் எல்லா 4 திசைக்கும் 4 வானர படையை பிரித்து அனுப்பிச்சிட்டார். நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போன்னு. அதில் ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான் முதலியவர்கள்லாம் தெற்கு திசையை நோக்கி வந்தார்கள் ஒரு பெரிய கூட்டமாக. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் சவுத் சைடு ஹம்பியிலேருந்து இந்த சைடு எல்லோரும் இந்த கிஷ்கிந்தையிலேருந்து இந்த சைடு சீத்தையை தேடிண்டே வரா. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறா. சீத்தை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சுது. மகேந்திரகிரி அப்படிங்கிற அந்த பர்வதத்திற்கு, மகேந்திர மலைக்கு போய் பார்க்குறார்கள். அந்த மலையை போய் பார்த்தா அதுக்கு மேலே கடல் தான் இருக்குது. எல்லா வானர சைன்யமும் பார்க்குறது, இவ்வளோ பெரிய கடல், இதை யார் தாண்டது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ சம்பாதி என்று சொல்லக்கூடிய ஜடாயுடைய சகோதரனானவன் அங்கே வர, அவர் சொல்கிறார் சீத்தை இலங்கையில் தான் இருக்கிறா அப்படின்னு. அப்படி அவர் சொன்னதுனால இப்போ இலங்கையில் இருக்கான்னா அங்கே போய் தெற்கு திசையில் இவ்வளோ தூரம் தூண்டி போய் பார்க்குறது யார்? ஜாம்பவான் கேட்கிறார், யார்? அவர் தான் இருக்கிறதுலே அந்த டீமில் சீனியர் லீடர். அதனால் அவர் கேட்கிறார், யார் போய் இப்போது அக்கறையில் போய் சீத்தை இருக்கிறாளான்னு லங்கையில் பார்த்துட்டு வரணுமே, யார் போவேல்? இது 100 யோஜனை தூரம் இந்த இடம், இதை எப்படி தாண்டி போகிறது, யார் போவேல் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு குரங்கும் நான்லாம் 10 யோஜனை தான் தாண்டுவேன், இன்னொன்று 20 யோஜனை, 30 யோஜனை, 40 யோஜனை, 50 யோஜனை, இப்படியே அது பாட்டுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஏறிண்டே போச்சு. கடைசியில் ஒருத்தன் சொன்னான், நான் 100 யோஜனை தாண்டுவேன். சரி நீ போயிட்டு வா. யாருன்னு திரும்பி பார்த்தா வாலியோட பிள்ளை அங்கதன். தாண்டுவியில் போயிட்டு வா ஏண்டா அப்படின்னா, நாங்கள் போகத்தான் முடியும், திரும்பி வரதுக்கு எனக்கு பலம் இருக்காது அப்படின்னாரு. அங்கேருந்து போய் டெலிகிராமை அனுப்ப முடியும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. யார் போவான்னு ஜாம்பவான் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார் ஆஞ்சநேயர். அப்படி அவர் பாட்டுக்கு பவ்யம், ஏன்னா அவருக்கு ஸ்வபலம் தெரியாது அப்படிங்கிற ஒரு சாபம் இருந்தது. அப்போ போய் ஜாம்பவான் சொன்னார், ஆஞ்சநேயா, ஹனுமான் உனக்கு தெரியாதுடா உன் பலம், நீ சின்ன வயசில் உன்னுடைய அந்த பலத்தை வச்சுட்டு எத்தனையோ பேரை தொல்லை பண்ணியிருக்க, அப்பாவா உனக்கு சாபம் கொடுத்தா உன்னோட பலம் உனக்கு தெரியாதுன்னு. அப்படி உன்னோட பலம் உனக்கு தெரியாமல் இருக்கு, உன்னால தான் இந்த 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி போய் அங்கே சீத்தை இருக்காளான்னு பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் சொன்னதுனால அந்த ராமநாமத்தை சொல்லியே ஆஞ்சநேயர் கடலை தாண்டினார்.
எப்படி தாண்டினார்னு பார்க்கும்போது கம்பர் வர்ணனை கொடுக்குறார். அப்படியே அந்த மகேந்திர மலையே ஒரு ஆட்டம் கண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பொத்துல இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் வெளியில் வந்து அது வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷமானது கக்கி அது ஒரு ஆறா ஓட இருக்கக்கூடிய செடிகள்லாம் வேரோட வர இப்படி அவர் மேலே போகும்போது பாதி செடிகள் அவரோட சேர்ந்து போய் அப்புறம் அங்கேயே கீழே விழுந்துதான். அப்படி போய் கடலை தாண்டறதுக்கு ராமநாமத்தை சொல்லி அவர் கடலை தாண்டுகிறார். அப்படி கடலை தாண்டும் போது ஆப்ரேஷன் சீதா அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு அவர் தாண்டி போகிறார். எப்பயுமே நம்ம ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தடங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இந்த தடங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயமானது நடந்தது. என்னன்னா, ராமர் எல்லாரும் கிளம்பி போறா இல்லையா, எல்லாரும் சீதையை தேடுறதுக்கு போறா இல்லையா, அப்போ ஆஞ்சநேயரை மட்டும் கூப்பிட்டார், தன்னுடைய மோதிரத்தை அவுத்து கொடுத்தார். ஏன்னா அவருக்கு அப்பயே தெரியும் இவன் தான் சீத்தையை பார்க்க போகிறான், ஆஞ்சநேயர் தான் சீத்தையை பார்க்க போகிறாருங்கிறது தெரியும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. இதை ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்க போகிறோம்னா அந்த வேலையை அவன் எப்படி சிறப்பாக செய்வான்னு பார்த்து இவன் நல்லா சிறப்பாக செய்வான்னா அவன்கிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும். அதனால் ஆஞ்சநேயர் தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறாருன்னு ராமருக்கு அப்பயே தோணிடுத்தா. அதனால மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரா. அந்த மோதிரத்தை எங்கே வச்சுட்டாருன்னு சொல்லும்போது துளசிதாசர் ஹனுமான் சாலிசாவில் சொல்கிறார், வாயில் வச்சுட்டாராம். ஏன் வாயில் வச்சுட்டார்னா, ராமர் கையில் போட்டுட்டார், அதனால அதை விட உயர்ந்த இடத்துல தான் வச்சுட்டாதான் மரியாதையும் அந்த மோதிரத்துக்கு. அதனால வாயில் வச்சுட்டு அந்த சமுத்திரத்தை தாண்டினார். அப்படி தாண்டி போகும்போது தடையானது வந்தது. அந்த தடையானது வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தாண்டறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம்னா முதல்ல பிரார்த்தனை பண்ணிடணும். அப்போ இவர் பிரார்த்தனை பண்ணுறார். சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்பவே பூதாஷ்டஞ்சலிம் கிருத்வா சகராகமனே மதீம். சூரியனுக்கு, தன்னுடைய குருவான சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பவனனுக்கு அதாவது வாயு தேவனுக்கு ஒரு நமஸ்காரம், மகேந்திரனாகிய இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், பிரம்மனுக்கு ஒரு நமஸ்காரம், பூதகணங்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம்னு இந்த அஞ்சலி முத்திரை வாட்ஸ்அப்பில் 100 பேருக்கு ஒரு நாள் போடுறோம். இப்போ இந்த முத்திரையை, இந்த அஞ்சலி முத்திரையை நமஸ்காரம் பண்ணி கடலை தாண்டுகிறார். அப்படி கடலை தாண்டறதுக்கு அவர் போயிட்டே இருக்கார், பறந்து கடலில் போயிட்டே இருக்கிறார். அப்படி போகும் பொழுது முதல்ல ஒரு தடையானது வந்தது, ஒரு மலை வந்தது, அது பேர் மைனாக்கம். அந்த மைனாக்கம் சொன்னதான், இந்த மைனாக்கத்துக்கு ஆஞ்சநேயர் மேலே ரொம்ப அன்பு. எதுக்கு மைனாக்கத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆஞ்சநேயர் மேலே அன்புனா சம்பந்தம் இருக்குது. என்னென்னா, அப்போது மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்து தான், அந்த ரெக்கை இருக்கிற மலைகளோடைய ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுன்னு இருந்தானாம் இந்திரன். இப்போ இந்த மைனாக்கத்துக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வாயு பகவான் இந்த மைனாக்கத்தை கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாராம். அதனால இந்த கடலுக்குள்ளே இருந்த மைனாக்கம் வெளியில் வந்து ஆஞ்சநேயர் வரார், வாயுடைய புத்திரன் வராருன்னு தெரிஞ்சதும் என்ன சொன்னுதான், ஆஞ்சநேயா ஹனுமான் இங்கே வா, என்னுடைய மலையோடைய உச்சியில் யாத்ரி நிவாஸ்லாம் கட்டி வச்சுருக்கேன், நீ வந்து இங்கேயே தங்கிட்டு போகலாமே அப்படின்னதும், நான் இப்போ சீதையை பார்க்கறதுக்காக போயின்னு இருக்கேன், இங்கே இருந்தால் அது தவறாக போயிடும், அதனால நான் இந்த இடத்துல இப்போ தங்கலை, உன்னை கட்டி தழுவின்றதே நான் இங்கே தங்கினதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அந்த மைனாக்கத்தை ஒரு கட்டி தழுவிட்டு அந்த தடை, அன்பால் வந்த தடையை அன்பாலேயே முறியடித்து அடுத்து போகிறார். அடுத்து போகும்போது ஒரு நாகமாதா, அவ வாயை பொழந்துண்டு எனக்கு பசி பசி அப்படின்னு வாயை பொழந்துன்னு நிற்கிறா. என்னைய நான் வந்து எதையாவது சாப்பிட்ணும், அதனால் நீ என் வாய்க்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறா அந்த சுரசாங்கிற நாகமாதா. எப்படி ஏமா நீனா போய் நீ என்ன குரங்கெல்லாமா சாப்பிடுவ, இல்லை எனக்கு இப்போ பசி, எதை கிடச்சாலும் சாப்பிட்ருவேன், அதனால் நீ நான் வாயை திறக்கிறேன், நீ உள்ளே போன்னு சொல்கிறா. இவ வாயை திறக்கும் போது ஆஞ்சநேயர் பெருசாயிண்டே போகிறார். இவ வாயை திறந்து இவளும் வாயை பெருசு பண்ணிகிட்டே வரா. டக்குன்னு சின்னதாய் வாய்க்குள்ளே போனவர் டக்குன்னு வெளியில் வரார். இதை துளசிதாசர் தான் சொல்கிறார். சூக்ஷ்ம ரூபதரி சயகிதி காவா விகட ரூபதரி லங்க ஜராவா பீம ரூபதரி அசுர சம்ஹாரே ராமச்சந்திர கே காஜ சவாரே ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி அப்படின்னு ராமனுக்கு ஹனுமான் சாலிசால அப்படி ராமனுக்கு ஜெயம்ங்கிறத அப்படி கொண்டாடுறார் துளசிதாசர். அப்படி கொண்டாடும் போது இந்த இடத்துல சொல்றார், சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடியவன் விக்கட்ட ரூபமாக பெரிய ரூபத்தையும் எடுக்கக்கூடியவன் ஆஞ்சநேயன்கிறத சொல்றார். இப்படி சின்ன ரூபம் எடுத்து உள்ளே போனவர் அவ வாயை மூடுறதுக்குள்ளே திரும்பியும் அதே சின்ன ரூபத்தில் வெளியில் வந்துடுறார்.
பார்க்குறா, ஓ என்ன நீ வெளியில் வந்துட்ட அப்படின்னதும், நீ என்ன என்னை வாய்க்குள்ளே போன்னு தானே சொன்னேன், வாயிலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அதனால் வந்துட்டேன்னதும் அவள் சொன்னாலாம் அந்த நாகமாதா, நான் தேவர்களால் நீ இந்த காரியத்தை சரியாக செய்து முடிப்பியா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தவோ, உன்னைய ஒரு டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நீ அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட, நீ எதை நினச்சி போறியோ கண்டிப்பாக உனக்கு விஜயமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த சுரசாங்கிற நாகமாதா ஆஞ்சநேயருக்கு சொல்லி அனுப்ப, அடுத்ததாக வந்தது தான் இருக்கிறதுலேயே மிக முக்கியமான தடை. அதாவது அன்பால வந்த தடையை அன்பாலேயே முறியடித்தார், அறிவால வந்த தடையை அறிவால, இந்திரர்கள் புத்தியால் யோசித்து உருவாக்கின அந்த அறிவால் வந்த தடையை அறிவால முறியடித்தார். இப்போ உண்மையாகவே ஒரு பெரிய தடை. அவள் சிம்ஹிகான்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி. அவள் யாருன்னு பார்த்தா ராகு, கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுவுடைய அம்மா. அவள் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு தடையாக இருக்கிறா, போக விடாமல் அவரை தடுக்கிறா. அப்போ அவளுடைய வாய்க்குள்ளே போய் அவளுடைய குடலை கிழித்து மாலையாக போட்டுண்டு வெளியில் வரார் ஆஞ்சநேயர். அப்படி அந்த தடையையும் மீறி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு பாடுபட்டு லங்கையில் போய் லேண்ட் ஆகிட்டார் ஆஞ்சநேயர். லங்கைக்கு போய் சேர்ந்ததும் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, அங்கே லங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த இலங்கையுடைய காவல் தெய்வம் ஒருத்தி இருக்கிறா. அவள் பார்க்குற, நீ என்ன புதுசாக இருக்கிற, இத்தனைக்கும் என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேயர் ரொம்ப கேர்ஃபுல்லாக சிறிய உருவத்தை எடுக்கிறார். இவ தான் சூக்ஷ்ம ரூபமும் எடுப்பார், விகட ரூபமும் எடுப்பார். அதனால ரொம்ப சின்ன ரூபத்தை எடுத்துட்டு தான் போகிறார். அதனால ரொம்ப சின்ன ரூபத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த லங்கினி பார்த்துட்டு நீ யார், என்ன ஏதோ, உன்னோட பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, அதெல்லாம் கேட்கிறா. நான் வந்து ஊராக சுற்றக்கூடியவன், இந்த லங்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் பேசிகிட்டு இருந்தா ஒரு 2 பேர். அதனால எனக்கு இப்போது சம்மர் ஹாலிடேஸ், அதனால சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. எங்கள் ஊரில் இப்படிலாம் வரக்கூடாது, நீ என்ன காட்டில் திரியக்கூடிய ஒரு மிருகம், நீ ஒரு குரங்கு, நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வரதா அப்படின்னு ஒரு கொட்டினா பார்த்தார் ஆஞ்சநேயர். அவர் ஓங்கி ஒரு கொட்டினார். அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமானது ஞாபகத்திற்கு வந்தது. இந்த லங்கினிக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கையுடைய காவல் தெய்வமாக இருக்கணுங்கிறது ஒரு சாபம். பிரம்மாட்ட வந்து அவள் கேட்குறா, நான் எத்தனை நாள் இங்கே வந்து லங்கினியாக இந்த லங்காவுடைய காவல் தேவத்தையாக காவல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு. முரண்வுடை குரங்கு ஒன்று, ஒரு ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு குரங்கு ஒரு நாள் ஒன்று வரணும், அது வந்து உன்னை ஒரு கொட்டும், அன்னைக்கு நீ கிளம்பி உன்னோட ரெசிக்னேஷனை ஃபைல் பண்ணிவிட்டு வந்துடுன்ட்டார் அவர். அப்படி பார்த்ததும் அப்போ தான் அவள் ஞாபகம் வந்தது, நீ தான் வாயு புத்திரனான ஆஞ்சநேயனானதும், என்னை எப்படி உனக்கு தெரியும்னதும், இந்த மாதிரி பிரம்மதேவர் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார், நீ வந்து என்னைக்கு என்னை கொட்டுறையோ அன்றைக்கி தான் எனக்கு விமோச்சனம், எனக்கு ரெசிக்னேஷன் அன்றைக்கி தான் நான் அப்ளை பண்ணணும், நல்ல வேளை என்னை நீ வந்து இந்த சாபத்துலேருந்து விடுவிச்ச, நான் கிளம்பி போகிறேன்ட்டு அவள் போயிட்டா. இதுக்கு மேலே யார் லங்காவை பாதுகாப்பான்னு இவ கேட்குற இந்த லங்கினி பிரம்மாட்ட. நான் கிளம்பி வந்துட்டேன்னா யார் பாதுகாப்பான்னு. அப்படி ஒரு குரங்கு வந்துடுத்துனா சித்திர நகரம் சிதைவது திண்ணம் அப்படின்னார். அப்படி ஒரு குரங்கு வந்துடுத்துனா அந்த ஸ்ரீலங்கை சின்னாப்பினமாக போகிறது. அப்படி இருக்கக்கூடிய நகரத்துக்கு காவலுக்கு ஒரு ஆள் இருந்து என்ன, இல்லாமல் போய் என்ன, நீ பாட்டு கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டார். அதனால இந்த லங்கினி கிளம்பி போயிட்டா. அப்படி அந்த லங்கினியும் கிளம்பி போன பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அப்படியே மெதுவாக உள்ளே போய் பார்க்குறார். ஒவ்வொரு இடமா லங்கைக்குள்ளே போய் எந்த இடத்துல ராமர் சொன்ன லட்சணங்களோட பொருந்திய சீதையானவள் இருப்பா அப்படின்னு பார்த்துட்டே வரார். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வீதியாக பார்த்துட்டே போகிறாராம். யக்ஷினிகளுக்குன்னு ஒரு வீதி, ராட்சசிகளுக்குன்னு ஒரு வீதி, அப்படி ஒவ்வொரு வீதியாக வச்சுருக்கான் ராவணன். அந்த வீதிகளையெல்லாம் தாண்டி போகிறான். அப்படி போகும்போதெல்லாம் அங்கேயும் சீதாதேவி இல்லை. ஒரு மிகப்பெரிய வீடானது இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறார். அந்த வீட்டில் அது மிகப்பெரிய அரண்மனையாக இருக்குது. பார்த்து அதிர்ந்து போகிறார். இது என்ன தேவேந்திரனுடைய இடமா, எல்லா செல்வங்களும் இங்கே இருக்கிறதே அப்படின்னு பார்த்துட்டே போகிறார். அங்கே இருக்கக்கூடிய படுக்கை அறைக்கு போய் பார்க்குறார். அங்கே ராவணனானவன் நல்லா தூங்கின்னு இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு ஸ்திரீயானவள் படுத்து தூங்கின்னு இருக்காளாம். அவளை பார்த்ததும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கௌரியும் கனகவர்ணாங்கிங்கிறார் வால்மீகி. எப்படின்னா அவளை பார்க்கறதுக்கு அவள் அவ்வளோ அழகாக இருந்தாளாம். கனகவர்ணாங்கி தங்கம் போல உடல் கொண்டவளாக இருந்தாளாம். இவ தான் சீதைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவள் நல்ல நகைகள்லாம் போட்டிருந்தா, அலங்காரம்லாம் பண்ணியிருந்தா, ரொம்ப அழகாக இருந்தா. இவ தான் சீதைன்னு நினச்சார். ஒரு குரங்குக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா தன்னோட வாழை எடுத்து முத்தம் கொடுக்கும். அதை பண்ணார். அப்புறம் அடுத்த நிமிஷமே மண்டையில் தொட்டின்றாராம். ஏன்னா ராமர் அங்கே அவ்வளவு பாடுபடுறார் சீதையை பிரிஞ்சு. இப்படி ஒரு இங்கே இவர் சந்தோஷமாக இருப்பாளா சீதை அப்படின்னு பார்த்துட்டு, இது நிஜமாவே ராவணனுடைய பத்னியாக தான் இருப்பா, நம்ம தெரியாமல் ஒரு நிமிஷம் அவஸ்தைப்பட்டுட்டோம் அப்படின்னு ஸ்ரீலங்கையில் தேடாத இடமில்லை,
இல்லை, எல்லாத்தையும் தேடி முடிக்கிறார். இன்னும் ஒரே ஒரு இடம் அசோகவனம் மட்டும்தான் பாக்கி. அப்படி வரும்போது நினைக்கிறேன், நம்ம யார் யாருக்கும் நமஸ்காரம் பண்ணோமே, யாருக்காக வந்திருக்கோம்? ராமருக்காக வந்திருக்கோம். ராமருக்காக வந்த இடத்துல ராமருக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஜெகன்மாதாவான சீதையை தேடி வந்திருக்கோம், சீதைக்கு நமஸ்காரம் பண்ணணும். ராமரையும் நமஸ்காரம் பண்ணலை, சீதையும் நமஸ்காரம் பண்ணாமல் மற்றவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு ஜெகன்மாதா கண்ணில் படமாட்டிக்கிறா. அதனால முதல்ல அந்த தேவிக்கு, பிராட்டிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும்னு. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபிய அப்படின்னு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, ராமனுக்கு நமஸ்காரம், லக்ஷ்மணனோட கூடிய ராமனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார். தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயன, ஜனகனுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டிக்கு, ஜெகன்மாதாவான சீதாதேவிக்கு ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ருத்ரேந்திரிய மாநிலேபிய, ருத்ரனுக்கு நமஸ்காரம், இந்திரனுக்கு நமஸ்காரம், யமனுக்கு நமஸ்காரம், சந்திரனுக்கு நமஸ்காரம்னு மற்ற தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணி எப்படியாவது இந்த ராம கைங்கரியத்தை நான் முடிக்கணும், சீதாதேவி என் கண்ணில் தென்படணும் அப்படின்னு பார்க்கிறார். அந்த அசோக வனத்துக்குள்ளே போகிறார். வால்மீகி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த அசோக வனத்துடைய வர்ணனையை பற்றி. அப்படி இந்த அசோக வனமானது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இப்படி பார்த்துட்டே வர அந்த ரொம்ப அற்புதமான இயற்கை கொஞ்சம் கூடிய ஒரு வனமாக அசோக வனம், சோகமே இல்லாத வனம், ஆனால் அங்கே தான் பிராட்டி சோகமாக இருந்த வனம். அந்த வனத்துக்கு போகிறார். அங்கே ஷிம்ஷுபா விருட்சம்னு ஒரு மரம், அந்த மரத்தை பார்க்குறார். அந்த மரத்தை பார்த்ததும் அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறார். எங்கே இருப்பா தாயார் அப்படின்னு பார்த்துட்டு கீழே பார்க்குறார். ராட்சசிகள்லாம் புடைசூழ நடுவில் தாயார் உட்காந்துருக்கா. ஒரு பழைய மஞ்ச வஸ்திரம், 10 மாதத்துக்கு முன்னாடி கட்டின ஒரே ஒரு வஸ்திரம் அந்த புடவையில் இருக்கிறா. ரொம்ப நோன்பு நோற்று சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி தேகம், ரொம்ப வாடி காணப்படுறா. இவ தான் சீதாதேவியாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அப்படி இவ தான் சீதாதேவியாக இருக்கணும்னா எப்படி தாயார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பிரம்ம முகூர்த்தமானது வர்றது. பிரம்ம முகூர்த்த காலத்தில் எல்லாரும் எழுந்திரிச்சா நித்திய கர்மா அனுஷ்டானம் பண்ணுவா. ராவணன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அப்போ இருந்த ஒரு நித்திய அனுஷ்டானம் என்னென்னா சீதையை வந்து பார்க்குறது. பிரம்ம முகூர்த்தம் ஆனால் சீதையை வந்து பார்ப்பானா. வந்து பார்த்து பல விதமான ஆசை வார்த்தைகள்லாம் கூறி நீ என்னோட சேர்ந்துரு, என்னோட பட்ட மகிழ்ச்சி ஆகிடு, என்னோட பத்னி ஆகிடு அப்படின்னு அவளை வற்புறுத்துறதே அவனுக்கு ஒரு வேலையாக இருந்துட்டு இருந்தது. அப்படி அவன் அன்னைக்கு வரான். வந்து பழையபடி பேசுகிறான். பேசுனதையே அரைச்சமாவையே அரைக்கிற மாதிரி பேசுகிறான். நீ என்னுடைய மகிழ்ச்சி ஆகிடு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு ரொம்ப செல்வங்கள்லாம் தரேன்னு. அப்போது பிராட்டியானவள் ஒரு புல்லை எடுத்து போட்டுட்டு பேசினாலாம். ஏன் புல் எடுத்து போட்டு பேசினாங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அத்தனை வியாக்கியானம் பண்ணுறாரு. அதை வச்சே தனியும் ஒரு நாள் உபன்யாசம் பேசலாம். அப்படி புல்லை எடுத்து போட்டுட்டு பேசினால் ஒரு தாயாக இருக்கக்கூடியவள், நான் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவள், என்கிட்ட போய் ஒரு தாயிட்ட ஒரு பிள்ளை என்னென்னலாம் பேசப்படாதோ அது எல்லாத்தையுமே நீ பேசுகிறடா. நீ பேசாமல் என் கணவனான ராமரிடம் போய் சமரசம் பேசிக்கோ, நான் கூட உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். அதுதான் தாயார். புருஷாகாரம்னு சொல்கிறது உண்டு. தாயார் வந்து நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாராம் பெருமாள்கிட்ட, நம்மளுடைய நன்மைக்காக. அப்படி இருக்கக்கூடிய பொதுவாகவே தாயாருக்கு கோபம்ங்கிறதே வராது. அப்படி ஒரு வாத்சல்யமான குணமுடையவள் அவள். அவள் சொல்கிறா, நான் கூட சொல்கிறேன், நீ திருந்தி தயவு செஞ்சு என் கணவர்கிட்ட போய் சரணாகதி ஆடான்னு. அவன் கேட்கலை. அப்படி கடைசியில் அந்த உனக்கு 2 மாதம் டைம் தரேன், இல்லாட்டினா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகள்கிட்டலாம் இவளை எப்படியாவது நீங்கள் வந்து சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஆஞ்சநேயர் பார்த்தார். மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அந்த ராட்சசிகளும் இவளை வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணுறதுக்கு வர. அப்படி வரும்பொழுது அங்கே திரிஜடாங்கிற ஒரு ராட்சசி, அவள் யாருன்னா விபீஷணனுடைய பொண்ணு. 3 ஜடையை போட்டுன்னு இருக்கக்கூடியவோ, அதனால திரிஜடான்னு பேர். அந்த 3 ஜடையை போட்டுன்ற திரிஜடா வந்து சொன்னாலாம், ராட்சசிகளே சும்மா இருங்கோ, நான் ஒரு சொப்பனம் கட்டினேன். அந்த சொப்பனம் எப்படி தெரியுமா இருந்தது, ராமருடன் சீதை சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு சொப்பனம். அதே சமயம் ராவணன் அப்போ எப்படி தெரியுமா இருந்தால், ராவணன் யாரும் சொந்த பெரியப்பா, அவர் எப்படி இருந்தார்னு இவ கனவுல பார்த்துருக்கா. எப்படின்னா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏறி யமலோகத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு சொப்னம் கண்டேன். அதனால ராமருக்கு ஜெயம் ஏற்பட போகிறதுன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. அப்படிலாம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ராட்சசிகள்லாம் இன்னொரு காரியமும் பண்ணுவா. என்னென்னா அவள்லாம் அப்போ தான் நல்லா குரட்டை விட்டு தூங்குவா. அடுத்து எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ
அப்போ சீதையானவள் நினைக்கிறா, திருஜட சொன்ன மாதிரி நடந்துடுத்துனா ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒருவேளை நமக்கு இவன் 2 மாதம் கெடு விதிச்சிருக்கான், நம்ம அந்த 2 மாதத்துக்குள்ளே ராமர் வராமல் போயிட்டாருன்னா நம்ம இவன் கையால் சாரத்துக்கு இவனோட பட்டமகிழ்ச்சியும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளே நம்ம உயிரை மாச்சுண்டா பெருசு அப்படின்னு நினச்சிட்டு அந்த க்ஷிம்ஷுபா மரத்துக்கு கீழேயே தூக்கு போட்டுண்டு போகலாம்னு போகிறா. ஜெகன்மாதாவானவள் தூக்கு போட்டுண்டு போகலாம்னு போகிறா. மேலே இருந்துட்டு ஆஞ்சநேயர் இது அப்படியே பார்த்துட்டு இருக்கார். நமக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன், ஆஞ்சநேயருக்கு சாட்சாத் பிராட்டி தூக்கு போட்டுக்க போகிறா. அவள்கிட்ட போய் நான் தான் ராம தூதன்னு சொன்னேன், அவ்வளோதான். அவள் அதிர்ச்சியில் என்ன ஆவான்னே தெரியாது. அதனால் இப்போ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டாக்டிஸாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல ராமாயண உபன்யாசம் வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி, லவகுஷர்கள் ராமாயணம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ராமாயண உபன்யாசம் பண்ணது யாருன்னா சாக்ஷாத் ஆஞ்சநேயர் தான். கேட்டது யாருன்னா சீதாதேவி. அந்த சமயம் ராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார். அதுவரையும் நடந்த ராமாயணத்தை ஒரு ஷார்ட் சம்மரியாக சொல்ல ஆரம்பித்தார். அயோத்தியாவில் தசரதங்கிற ஒரு மிகப்பெரிய மகாராஜா இருந்தார். அவருடைய புத்திரனாக ராமர் பிறந்தார். அவர் ஜனகருடைய புத்திரியான ஜானகியை சீதாதேவியை கரம் பிடிச்சார். அவர்கள் தந்தை சொல்ல கேட்டு 14 வருடங்கள் வனவாசம் வந்தா. 13 வருஷம் சந்தோஷமாக இருந்தா. மாய செயல்கள்லாம் செஞ்சு ராவணனானவன் சீதையை கடத்திட்டு வந்துட்டான். அந்த சீதையை கடத்திகிட்டே வந்த ராவணன் அசோகவனத்தில் வச்சு சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கும்போது சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டார் ராமர் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்ட பிற்பாடு சுக்ரீவன் சேனையெல்லாம் அனுப்பி சீதையை தேட வைக்கிறான். அப்படி சீதையை தேட வைக்கும்போது அதுலேருந்து வந்த வானர சைன்யத்திலேருந்து வந்த ஒரு குரங்கானது இந்த க்ஷிம்ஷுபா விருட்சத்துக்கு கீழே இருந்து சீதையை பார்த்துட்டு இருக்குன்னு ராமாயணத்தை சொல்கிற. எங்கடா அது நம்ம வாழ்க்கையில் நடந்த கதையை ராமாயணத்தை இந்த அரக்கர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறது யார் அப்படின்னு சீத்தை சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ சொல்கிறா, யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மி நிக்ஷ்யதாம் அக்ஷசௌமு ராகவஸ்யாஹம் சேயமா சகிதம் மயா அப்படின்னு. அதாவது யதாரூபாம் யதாவர்ணாம், எப்படி சொன்னாரோ ராமர் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரோ அதே மாதிரியே இருக்கார். ராமர் சொல்லியிருக்கார், சீதை இப்படி தான் இருப்பாள், அவளுடைய உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி உருவம் இப்படி தான், அந்த சீதையுடைய உருவமானது எப்படி ராமர் சொன்னாரோ அதே மாதிரியே அழகாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்த்துட்டேன், இவள் தான் லக்ஷ்மிங்கிறதையும் நான் உறுதி செஞ்சுட்டேன்னு சொல்கிறார். அப்போ மேலே சீதை பார்க்குறா, கீழே குதிக்கிறார் ஆஞ்சநேயர். குதிச்சவர் என்ன பண்ணுறாருனா, அப்படியே நான் தான் ராமதூதன்கிற விஷயத்தை சொல்கிறார். சீதையால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா ராவணன் மாயாவி, அவன் எப்படி வேணாலும் உருவத்தெல்லாம் மாற்றிட்டு வருவான். ராவணன் தான் நம்மள்ட்ட இருந்து அந்தரங்கத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு போகிறதுக்காக இப்படி வந்திருக்கானோன்னு ஒரு நிமிஷம் சீதை பயப்படுறா. அப்படி பயப்படும் பொழுது இல்லை நான் ராமதூதன் தான் அப்படின்னு சொல்லி, தூதன் தான் என்ன உனக்கு ஐடி கார்டா ராமர் தூதன்னு அப்போ போட்டு கொடுக்க முடியும். அவர் கொடுத்த ஐடி கார்டு தான் அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை காமிச்சாராம். அந்த மோதிரத்தை சீத்தை கையில் வாங்கினதும் அப்படியே கண்ணால் கண்ணீர் விட்டு அந்த மோதிரத்துக்கு கண்ணீராலேயே ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி அந்த மோதிரத்தை எடுத்து தன்னோட சிரசில் வச்சுக்கிறா. அப்படி தன்னோட சிரசில் வச்சுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அந்த மோதிரமானது ஜனகர் கல்யாணத்தின் போது ராமருக்கு போட்ட மோதிரமா, மாமனார் மருமானுக்கு போடுற மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்தா அப்படி சந்தோஷப்பட்டா. எவ்வளவு நினைவுகள் ராமரோட இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்பா அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த மோதிரத்துக்குள்ள ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே 10 மாதம் பார்க்காத தன்னுடைய பதியே பார்த்து தரிசனம் பண்ணுறா. அப்படி பார்த்து சந்தோஷப்படக்கூடியவளை கம்பர் தான் சொல்றார். மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூயதாய் செம்மையால் உயர் தந்தாய்க்கு செயல் என்னால் எழியது உண்டோ அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமைதானும் நல்கினை இசையோடென்றான் அப்படின்னு. மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன், அதாவது உலகுக்கும் படைத்தவர் பிரம்மா. அந்த பிரம்மாவையும் படைச்ச விஷ்ணுவான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய தூதன்னு என்கிட்ட என் வயிற்றில் பாலை வாத்துட்டியே அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம் சீதா பிராட்டி. எனக்கு இம்மையிலேயே மறுமையை தந்துட்டேன், எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை சொன்னியே அப்படின்னு சொல்லி ஹனுமான் மேலே ரொம்ப சந்தோஷப்படுறா பிராட்டி. அப்படி சந்தோஷப்படும் போது அடுத்து என்ன பண்ணுறது, நான் போய் அவர்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணுமானா காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்லி அவளுடைய சூடாமணி ஹேர் கிளிப்பை கழட்டி கொடுக்குறா. இதை போய் ராமர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கும்போது வேறு எதுவும் சொல்லணும்னா அவன் எனக்கு 2 மாதம் நேரம் கொடுத்துருக்கான் கம்பர் சொல்லும்போது சொல்கிறான். ஆனால் 1 திங்கள் 1 மாதம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது, சீக்கிரமாக அவரை அழைச்சின்னு போய் சொல்லுன்னு.
ஆஞ்சநேயர் பார்த்தார், தேவி வந்து சூசைட்லாம் பண்ணுற லெவலுக்கு போயிருக்க, தன்னையே தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணணும்னு போயிருக்காளே, அதனால அம்மா பேசாமல் என் முதுகில் உட்காந்துக்கிறேளா, நானே கொண்டு போய் உங்கள்கிட்ட ராமர்கிட்ட சேர்த்துடுறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னா, அல்லன்மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லினாற்றற்கு மாசு என்று வீசினேன். அதாவது எம்பா இது என்ன என்னால் முடியாத காரியம்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் நினச்சேன்னா என்னோட சொல்லால் சுற்றுவேன், இந்த லங்கையை 7 உலகத்தையுமே சுற்றுவேன். நீங்கள் நினச்சி பார்க்கணும், சிலப்பதிகாரம்னு 50 காப்பியங்களில் இருக்கக்கூடிய ஒரு காப்பியத்தில் ஒரு கற்புக்கரசியான கண்ணகி சொன்னால், என் கணவன் வந்து குற்றவாளி இல்லையே எப்படி தண்டிச்சேன்னு சொன்னால் அந்த மதுரையே எரிஞ்சு போனது. இங்கே ஜெகன்மாதாவான சீதை நினச்சிருந்தானா ஒரு நிமிஷத்தில் சுற்றுப்பா 7 உலகத்தையும், என்னோட சொல்லால 7 உலகத்தையும் சுற்றுப்பேன்பா. ஆனால் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு, தூயவனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட கையில் இருக்க வில்லு இருக்கே அதுக்கு வந்து அது ஒரு மாசாக இருக்கும், அது வந்து அதுக்கு ஒரு குற்றமாக போயிடுங்கிறதுக்காக, அவருக்கு ஒரு இழுக்கு வந்துடப்படாதுங்கிறதுக்காக காத்துருக்கேன், அவரை வந்து கூட்டின்னு போய் சொல்லுன்னு சொல்கிறா. இதையெல்லாம் கேட்டுண்டு அந்த சூடாமணியையும் வாங்கிட்டு ஆஞ்சநேயர் கிளம்புறார். பொதுவாக சாதாரணமான தூதனா அனுமான் ராமர் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பார். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான தூதன், அதனால் போய் ராவணனையும் பார்க்கணும்னு நினச்சார். அக்ஷகுமாரன்னு ராவணனோட இன்னொரு பையன், அவன் இவரை பார்த்தா 2 பேருக்கும் சண்டை வந்தது, அவனை கொன்னார். அடுத்ததாக ராவணன்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினான். ராவணன் பெரிதா இவன் யாருன்னதும் தூதனுக்கு ஒரு நாற்காலி போடணுங்கிற நாகரிகம் கூட அவனுக்கு தெரியல. தன்னுடைய வாலையே சுருட்டி அது மேலே உட்காந்துட்டார். அது ராவணனோட கிரீடத்துக்கு மேலே போயிடுத்தான். அப்படி உட்காந்துட்டு அவ்வளவு நல்ல செய்திகள் சொல்கிறார். ராமர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவரோட போய் இப்படி சண்டை போடணும்னு வரியே நீ அழிஞ்சு போயிடுவ, ஒழுங்காக சரணாகதி பண்ணு. தாயார் அவ்வளவு பாடுபட்டு சொல்கிறா, நான் கூட என் ஆத்துக்கார்ட்ட சிபாரிசு பண்ணுறேன் ஒழுங்காக போன்னு. அப்பையும் கேட்கல. சரி தாயார் சொல்லியும் கேட்கலன்னா அடுத்து யார் சொல்லி கேட்க? ராவணன் முன்னாடி அவ்வளவு நல்ல செய்திகளை சொல்கிறார் ராமனை பற்றி, நீ ஒழுங்காக ராவணன்கிட்ட போய் சரணாகதி பண்ணினா போரே வராதுன்னு. ராவணன் கேட்கல. இப்போ வந்து எல்லாரும் கேட்டா, இது ராவணன் கேட்க மாட்டான்ங்கிறது தான் தெரியுமே, எதுக்கு இவ்வளவு விழலுக்கு இறைத்த நீரா ஆஞ்சநேயர் போய் பேசினாருங்க அப்படின்னு பார்த்தா, ஆஞ்சநேயர் ராவணனுக்காக பேசலையாம். யாருக்காக பேசினார்னு பார்த்தா, சாக்ஷாத் யாருக்காக பேசினார்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய விபீஷ்ணனுக்காக பேசினாராம். எதுக்காக விபீஷ்ணனுக்கு பேசினார்னா, விபீஷ்ணனாவது சரணாகதி பண்ணிட்டு நல்ல பக்கம் வந்து சேரட்டுமேங்கிறதுக்காக விபீஷ்ணனுக்காக பேசினாராம். விபீஷ்ணன் இந்த ராமனை பற்றின இவ்வளவு நல்ல செய்திகள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சேர்ந்துட மாட்டான். நான் இதை துளசிதாசர் சொல்லும்போது இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா, ராமரை சீதையை தேடிட்டு போகிறார்லே அவர் ஒவ்வொரு வீடாக, அப்படி தேடிட்டு போகும்போது ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெருமாளுடைய சங்கு சக்கர முத்திரைகள்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு வீடு இருக்குது, வாசல்ல துளசி மாடம் இருக்கு. இது யாரோட வீடா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறார். எட்டி பார்க்கிறார், உள்ள விபீஷ்ணன் தூங்கின்னு இருக்கான். விபீஷ்ணன் வீடா இருக்கு, அப்பனா இவன் தான் தர்மாத்மாவா இருப்பான், இவன்கிட்ட பேசினா ஏதாவது விஷயம் கிடைக்குங்கிறதுக்காக அந்த விபீஷ்ணன்ட்ட பேசணும். அப்பையும் இவர் கையில் வந்து எப்பயுமே ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்கிறது அந்தனர் வேஷம் தான். அதனால திருப்பியும் பிராமணனாகவே மாறிட்டார். பிராமணனாக மாறி குரல் கொடுக்குறார். விபீஷ்ணன் வரான், அவன்கிட்ட பேசுகிறார். நீங்கள் யார், ஹரிபக்தரா, அந்த ராமர்கிட்ட இருந்து வந்திருக்கேளா, எனக்கு உங்களை பார்க்கும்போதே மனசுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து வால்மீகி சொல்லலை, கம்பரும் சொல்லலை, துளசிதாசர் தான் சொல்கிறார் தன்னோட ராமச்சரித்த மானஸில். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஹரிபக்தரா அப்படின்னு சொல்லும்போது தன்னோட உருவத்தை மாற்றிந்து, நான் ராமதூதன், நான் தான் ஆஞ்சநேயன், வாயுகுமாரன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ராமர் இப்போ இருக்கிறார். ராமர்கிட்ட நான் சீதையை பார்த்துட்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, ராமர் என்னையை ஏற்றுப்பாரான்னு கேட்கிறானாம் விபீஷ்ணன். கண்டிப்பாக ராமர் உன்னை ஏற்றுப்பார். ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் வந்து போயும் வந்து ஒரு ராட்சசனாக இருக்கானே, அவனை போய் பகவான் சரணாகதி பண்ணால் ஏற்றுப்பாரான்ட்டு. ஆனால் அப்போது ஹனுமார் சொல்கிறார், நான் ஒரு குரங்கு, என்னையே அவர் ஏற்றுண்டார், உன்னை ஏற்றுக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஏற்றுப்பார், நீ வந்து அவர்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்படி சரணாகதி பண்ணுன்னு துளசிதாசர் இவ்விதமாக சொல்கிறார்.
வால்மீகி ராமாயணத்தில் அங்கே எதுக்கு சபையில் போய் அப்படி ராமனை பற்றி அவ்வளவு நல்ல விஷயங்களையும் ஹனுமார் சொன்னார் அப்படின்னா அது ராவணனுக்கு சொல்லலை, விபீஷ்ணனுக்கு இன்டைரக்டாக சொன்னார் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் பெரியவர்களுடைய அபிப்பிராயம். அப்படி இருந்தபோது ராவணனுக்கு ஹனுமான் பேசினதெல்லாம் பிடிக்கல. அவரை வந்து கட்டணும்னு பார்த்தான், பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான். பிரம்மாஸ்திரத்துக்கு அதான் இவர்கிட்ட வரம் வாங்கிட்டு போயிருக்காரு பிரம்மர், 1.5 மணி நேரம் பிரம்மாஸ்திரம் இவருக்கு கட்டுப்படணும்னு, அதனால கட்டுப்படணும்னு நின்னார். ஆனால் பிரம்மாஸ்திரம்ங்கிறது ஒரு வசந்த அஸ்திரம், அதனால அதுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது மற்ற பிரம்மாஸ்திரத்தால் ஒரு கயிறு கட்டி அதில் கட்டியாச்சு ஆஞ்சநேயரை. இப்போ வேறு ஒரு கயிறை அது மேலே கட்டினா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துடுது. இது என்ன என்னையை விட நானே கட்டி போடும்போது நீ என்ன இன்னும் ஒரு பெரிய கயிறை வச்சு கட்டுற அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாஸ்திரமானது அருந்துருது. இவரோட வாலில் தீய வைக்கிறார். அந்த தீயை எல்லா இடத்துக்கும் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிராட்டிக்கு மட்டும் இந்த அக்னியால் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே லங்கையை விட்டு கிளம்பி வந்துடுறார். மகேந்திர மலையில் எல்லா குரங்குகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஹனுமான் என்ன பண்ணான்னு தெரியலையே, சாயரட்சையில் போனவன் விடிகிற நேரம் வந்து வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஆஞ்சநேயர் வரார். வந்ததும் சீதையை பார்த்துட்டார்னு விஷயம் சொன்னதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா குரங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக போகிற வழியில் இருந்த ஒரு திராட்சை தோட்டம், அது சுக்ரீவனோட திராட்சை தோட்டம், அதை உண்டில்லன்னு பண்ணிடுத்து. அந்த திராட்சையெல்லாம் எடுத்து ரசத்தெல்லாம் எடுத்து குடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உண்டில்லன்னு பண்ணிடுத்து. அப்படி பண்ணினதும் அந்த திராட்சை தோட்ட செக்யூரிட்டியாக இருந்ததும் ஒரு வானரம் தான். அவரை போட்டு தத்திமுகன்னு பேர், அவன் சுக்ரீவனுடைய சொந்தம். அந்த சுக்ரீவனுடைய சொந்தமான தத்திமுகனை போட்டு ஒரு அடி அடிச்சாச்சு. அந்த தத்திமுகன் அழுதுண்டே போய் ராமரும் சுக்ரீவனும் இருக்கிற இடத்துக்கு போய் அழுதுண்டே சொல்கிறான், இந்த வானரங்கள்லாம் வந்து இனி ஒரு வழி பண்ணிடுத்து சுக்ரீவா அப்படின்னு. அப்போ தான் ராமரும் சுக்ரீவரும் பேசின்னு இருக்கா. இவ போனவா இன்னும் வரலையே, சீத்தையை பார்த்தாளா இல்லையான்னு ராமர் சஞ்சலம் பட்டுன்னு இருக்கார். அப்போ போய் இந்த தத்திமுகன் இப்படி சொன்னதும், கவலைப்படாத ராமா, ஹனுமான் சந்தோஷமா இல்லாட்டினா இப்படி பண்ண மாட்டான், ஹனுமான் சீதையை பார்த்துருக்கணும், அதனால தானே அவன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரார். அப்படியே வரும்போது கம்பர் வந்து அந்த படலத்துக்கு பேர் வைக்கும் போதே பேரை தேர்ந்தெடுத்து வச்சார், திருவடி தொழுத படலம்.